புதுயுகம் தொலைக்காட்சி மற்றும் புளியங்குடி தாமஸ் மருத்துவமனை இணைந்து வழங்கும் ரன் ஃபார் ஹெல்த் விழிப்புணர்வு தென்காசி மாரத்தான் 2026. நாள் ஜூன் 28 ஞாயிற்றுக்கிழமை. இடம் ITI முக்குரோடு தென்காசி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். அனைவருக்கும் வணக்கம். இனியவை என்ற நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு பாருங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, நிறைய இளம் பெண்களுக்கு பொடுகு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது, டேண்ட்ரஃப் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது இருக்குது. அது தீர்றதுக்கு என்ன உணவு முறை இருக்குது, என்ன மாதிரியான எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணலாம், எதனாலெல்லாம் இது உருவாகுதோ அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் டாக்டர் MS உஷாநந்தினி, சிதா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சென்னை, பெங்களூர் மற்றும் கோயம்புத்தூர். அதுக்கு முன்னாடி இன்றைய சிந்தனைக்காக மறந்து போன மரபும் தொலைந்து போன ஆரோக்கியமும் அப்படிங்கிற பகுதியில் நீங்கள் என்ன விஷயத்தை மறந்துட்டீங்க தெரியுங்களா? இன்னைக்கு யாருக்காவது நம்ம பெண் பிள்ளைகளுக்கு கோலம் போட தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது. நான் என்னுடைய பாட்டிமார்களுக்கு தெரிஞ்சிருக்கு, என்னுடைய அம்மா கொஞ்சம் பண்ணாங்க, எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு சுத்தமாக தெரியாது. அப்போது என்ன ஆச்சுன்னா, கீழே உட்காந்து கால் மடித்து உட்காந்து குத்துக்கால் வச்சு ஒரு கோலம் போடும் பொழுது அந்த வயிறு பகுதியில் இருக்கிற ஃபேட் வந்து நல்லா குறைஞ்சிச்சு. அப்போ தொப்பை விழாமல் இருந்துச்சு. இதனால் கருப்பை நல்ல தசைகள் இயங்குச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இயற்கையான கர்ப்பத்துலேருந்து, ரெகுலர் பீரியட்ஸ்லேருந்து, கருப்பை கட்டிகள் உருவாகாமல் தடுக்கிறதுலேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம அதில் வந்து உருவாக்கிட்டு இருந்தோம். அதனால தான் நம்ம அம்மாக்கள்லாம் யாருக்குமே பார்த்திங்கன்னா, அந்த பாட்டிமார்களுக்கெல்லாம் கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணுறதுங்கிற ஒரு ப்ராசஸே நடந்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்மளில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா 40 வயது ஆயிடுச்சுனாலே யுட்ரஸ் ரிமூவல் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். அப்போது கோலம் போடுறதுங்கிறது ஒரு க்ரியேட்டிவிட்டி, உங்களுடைய ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதாக இருந்தாலும் அது உங்களுடைய கருப்பையோடைய ஆரோக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணிச்சா? இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், பொடுகு தொல்லை. அப்போது பெண்களுக்கு பொடுகு அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு இருக்குது, முடி கொட்டிக்கிட்டே இருக்குது. இப்போ செதில் செதிராக வெள்ளை நிறத்தில் அந்த பொடுகு வந்துக்கிட்டே இருக்குது, முடி கொட்டுது. அதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்கிறோம்? நிறைய பேர் இன்றைக்கி பொடுகுக்காக நிறைய ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறோம். நான் சொல்கிறேன், ஷாம்பூ சொல்லலை, நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் ப்ளீச்சிங் ஏஜென்ட். அதனாலேயே உங்கள் ஸ்கேல்ப் ட்ரை ஆகி பொடுகு ஃபார்ம் ஆகுது. நிறைய பேர்த்துக்கு குடல் ஆரோக்கியம் சீராக இல்லை, கட் ஹெல்த் இல்லை, மலச்சிக்கல் இருக்குது. அப்போ சாப்பிட்டது சரியாக செரிமானம் ஆகாத போது சரியான ஊட்டச்சத்து கிடைக்கல. அதனாலேயே உங்களுக்கு டேண்ட்ரஃப் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம் ரொம்ப அதிகம், ரத்தம் சுத்தமாக இல்லை, ரத்த சுத்தியே இல்லை. ரத்தம் சுத்தமாக இருந்தால் தான் உங்கள் ஸ்கின் ஆரோக்கியமாக இருக்கும். ஸ்கின் ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஸ்கேல்ப் ட்ரைனஸ் இருக்காது. ஸ்கேல்ப் ட்ரைனஸ் இல்லைனா தான் பொடுகு இருக்காமல் இருக்கும். அப்போது ரத்தம் சுத்தமாக நிறைய பேர்த்துக்கு இல்லை. அதே மாதிரி உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களுமே பார்த்திங்கன்னா நிறைய ஆயிலி ஃபுட்ஸு, நிறைய ஸ்வீட் ஐட்டம்ஸ், இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இதுவும் உங்களுடைய ஆரோக்கியத்தை சீர்கேடு அடைய செய்யக்கூடியதாக இருக்குது. அப்போது டேண்ட்ரஃப் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ்னு கிடைக்குது டாக்டர், அதை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணுறீங்க, டேண்ட்ரஃப் போகுது. ஆனால் உங்கள் ஹேர் ரூட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடுது. அப்போது அதனாலேயே முடி உதிர்தல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அப்போ நாங்கள் இதை சரி பண்ணிக்கணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் ஹேருக்கு பொழிவை கொடுக்கக்கூடிய, ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடிய, ரூட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை பயன்படுத்தணும். அது பொடுகுக்கு தீர்வாகவும் இருக்கணும். அதுக்கு நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சி அந்த பேஸ்ட்டை நல்லா ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு சீகக்காய் போட்டு குளித்தாங்க. அது உங்களுக்கு ஸ்கேல்ப்பையும் ஸ்ட்ரென்தன் பண்ணிச்சு, முடி கொட்டுறதையும் தடுச்சிச்சு, டேண்ட்ரஃப்க்கும் அது ஒரு தீர்வாக அமைஞ்சிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த கண்டிஷ்னர்லாம் இருக்குது இல்லைங்களா? நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ண பெஸ்ட் கண்டிஷ்னர் என்ன தெரியுமா? லெமன் ஜூஸ். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஹாஃப் லெமனை ஒரு 2-3 கப் வாட்டரில் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு லாஸ்ட்டாக கிளென்சிங்க்கு நீங்கள் அந்த லெமன் ஜூஸை போட்டு நல்லா முடியை அலாசிட்டிங்கனாலே உங்கள் முடியில் டேண்ட்ரஃப் ஃபார்ம் ஆகிறத நம்மளால் தடுக்க முடியும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி
எலுமிச்சை சாறு ஒரு 2-3 சொட்டு எடுத்துக்கிட்டு அது கூட நெல்லிக்காயோடைய சாறும் எடுத்து நல்லா கான்சென்ட்ரேட்டடாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்கேல்பில் வச்சு லைட்டாக மசாஜ் கொடுங்க. நீங்கள் மசாஜ் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்னா உங்கள் தம் ஃபிங்கர்ஸை காதோடைய பின்புறம் வச்சுட்டு 5 விரலும் ஸ்கேல்பில் இருக்கிற மாதிரி வச்சு இதை ஸ்டேபிளாக வச்சுட்டு இப்படி மசாஜ் கொடுக்கணும். அப்படி நீங்கள் மசாஜ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஹேரில் வந்து சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் ஸ்கேல்ப் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் முடி நல்லா ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். நைட் அந்த மாதிரி அந்த ஜூஸ் போட்டு தேய்ச்சிட்டு காலைல எழுந்துச்சு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஹேர் வாஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணிங்கனாலும் டேண்ட்ரஃபும் போகும், முடியும் நல்லா ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தலை வாரும் பொழுது நீங்கள் எப்பயுமே வந்து கொஞ்சம் ஹேரை ஃப்ரண்ட்டில் போட்டு நல்லா சிக்கு எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் பின்னாடி போட்டு வாருங்க. இப்படியே வச்சு சிக்கு எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா முடி டோட்டலாக கொட்டிடும். அப்படி இல்லாமல் ஃப்ரண்ட்டில் போட்டு வார பழகணும். இதுவுமே முடி வளர்ச்சிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், டேண்ட்ரஃப் குறைக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து உங்களுடைய உணவு முறை மாற்றம்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், காஃபி டீ அதிகமாக குடிக்கிற பழக்கமோ, ஊறுகாய் நிறையா சாப்பிட்ற பழக்கமோ, டின்ட் ஐட்டம்ஸ் பேக்ட் ஐட்டம்ஸ் நிறையா சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா அதை தவிர்த்துடணும். மாவு பொருள் எண்ணெய் பொருள் அதிகமாக சேர்க்கறத தவிர்த்துடணும். நிறைய பச்சை காய்கறிகள் கீரைகள் நிறையா சேர்த்துக்கணும். ஆரஞ்சு நிறையா சேர்த்துக்கலாம். முளைக்கட்டின பயிர் வகைகள் பருப்பு வகைகள் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் வந்து எல்லாம் எடுத்துக்கணும். இது கூடவே சேர்த்து அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகுது நீங்கள் சூரிய ஒளியில் நடக்கணும். ஏன்னா வைட்டமின் டி இருந்தால் தான் டேண்ட்ரஃப் ஃபார்ம் ஆகிறத தடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அப்போது பொடுகு இருக்குன்னு சொன்ன உடனே நம்ம வந்து ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ வாங்கி போடாமல் எப்படி உங்கள் ஸ்கேல்ப்பை பாதுகாப்பாக வச்சுக்கணும், என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணும், உணவில் என்னென்ன விஷயங்களை சேர்த்துக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கூடவே ஒரு நாளைக்கு 3 to 3.5 லிட்டர்ஸ் வந்து தண்ணி குடிக்கணும். இதெல்லாம் பயன்படுத்தினீங்கனாலே உங்களுடைய பொடுகு தொல்லையும் தீரும், முடியும் கூந்தலும் ஆரோக்கியமாக இருக்கும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.